ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 26 அதில் வந்து என்ட்ராயிருக்கோம். ஸோ நேற்றுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கம்ஃபர்டபுளாக முடிச்சாச்சு. ஸோ நேற்றுக்கு சிவராத்திரியும் இருந்ததுனால நேற்றுக்கு வந்து நைட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து வாத்தியார்லாம் வருவார், தர்ப்பணம் அது இதெல்லாம் இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு எப்படி இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக டே 26 வந்து முடிச்சாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி நான் காலையிலேயே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10:30 11 o'clock வந்து ஸ்டார்டிங் வீடியோ எடுத்தேன். ஆனால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்ததுனால வெளியில் போக வேண்டியிருந்தது. சரி, வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் வேறு ஒரு வேலைக்காக வெளியில் போக வேண்டியிருந்தது. சரி, அப்போவும் என்னால் வந்து பண்ண முடியல. சரி, ஓகே. ஆனால் இன்றைக்கி பிளான் படி இன்றைக்கி வந்து காலையில் முடிச்சிடணும். இன்றைக்கி அமாவாசை வேறு, அதனால் வாத்தியார்லாம் வர்றதுனால வீட்டில் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த 2 ஒர்க்குமே கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால பண்ண முடியல. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஈவினிங் வந்து உடையாளூர் கல்யாணராமன் அவங்களுடைய பத்ராச்சல ராமதாசர் சரித்திரம் அது உபன்யாசம் இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாக அவரையும் பார்க்கணுன்னு ஆசை. அவர் பின்னாடி ஒருத்தர் பாடுவார், என்னமோ சொன்னாங்க பேர், பிருகு பாலாவா ஏதோ சொன்னாங்க. அவரோட குரல் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பாட்டும் அவரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. அதனால சரின்னு சாயங்காலம் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த உடனே இங்கே கிளம்பி போயிட்டேன். இங்கே போனால் டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டு அவங்க வேறு ப்ரோக்ராம் ஒரு 15 minutes லேட் ஆகிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகவே ரொம்ப லேட்டாச்சு. ஸோ எவ்வளோ லேட்டானாலும், நைட் லேட்டானாலும், ஏன்னா அந்த அந்த பத்ராச்சல ராமதாசர் சரித்திரத்தை கேட்ட உடனே அவங்களோட டெடிகேஷன், அவங்களுடைய டிவோஷன், அவங்களுடைய பக்தி, அதெல்லாம் வந்து அவங்களுடைய வைராகியம், அதெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கியான நாள் வந்து நமக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அத்தனையும் நம்ம செஞ்சிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி கவிதான்னு இருப்பாள். அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, எக்ஸாம் சமயத்தில் அவளுக்கு வந்து நமக்கெல்லாம் இந்த ஸ்வீட் கிரேவிங், அப்புறம் வந்து இந்த பொரிச்சது கிரேவிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அவளுக்கு வந்து சினிமா கிரேவிங் இருக்குமா. அதனால் அவள் எக்ஸாம் அப்போ இந்த படம் பார்க்கணும், அந்த காமெடி பார்க்கணும் அப்படி இப்படின்னு தோணும்போது அவள் மெயினாக போய் பார்த்துருவாளாம், அந்த படத்தை பார்த்துருவாளாம். பார்த்ததுக்கப்புறம் மனசுக்குள்ளே நிம்மதியாக இருக்குமோ, அப்பாடா இந்த படம் பார்த்துட்டா இனிமேல் நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கி எனக்கான அத்தனை வெளி வேலைகளும் நான் இன்றைக்கி செஞ்சுட்டேன். ஸோ ஆனால் இன்றைக்கி செய்யாமல் விட்டது என்னுடைய சூரிய நமஸ்காரத்தை தான். அதனால் இன்றைக்கி எப்படியாவது எவ்வளோ லேட் ஆனாலும் வீட்டுக்கு ரீச் ஆன உடனே இன்னைக்குள்ளே இந்த ஒரு 12 மணிக்குள்ளே அந்த சீக்கிரம் அந்த நைட்டுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அட்ட ஸ்டெச்சில் கடன்னு செஞ்சேன். அவ்வளோ டயர்டு இன்றைக்கி. போயிட்டு வந்த ஜேர்னி அது இது எல்லாம் இருந்தாலும், பட் என்ன சொல்கிறது, அந்த ராமதாசரோட சரித்திரம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது இன்னும் நின்ன பாடில்லை. எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய தெலுங்கு கீர்த்தனைகள் பாடுறாங்க, நமக்கு எதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதுலேருந்து நமக்கு என்ன தேவையோ அந்த டிவோஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இந்த பத்ராச்சல ராமதாசர் வந்து அந்த கோவில் பாழடைஞ்சு கிடந்ததை வந்து கட்டணும்னு நினைக்கிறாரு. அது எனக்கு வந்து உழவார பணியை ஞாபகப்படுத்திச்சு. மாணிக்க வாசகர் எப்படி குதிரை வாங்கிறதுக்காக கொடுத்த பணத்தில் கோவில் கட்டினாரோ, அது மாதிரி பத்ராச்சல ராமதாசர் வந்து கப்பம் கட்டுறது, வரி கட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை எடுத்து கோயில் கட்டிடுவார். அதனால மாணிக்க வாசகரை எப்படி ஜெயிலில் அடைச்சாங்களோ அது மாதிரி இவரையும் ஜெயிலில் அடிக்கிறாரு. மாணிக்க வாசகரை எப்படி சாமி வந்து காப்பாற்றினாரோ அது மாதிரி இவரையும் ராமர் வந்து காப்பாற்றினார். அதனால் எனக்கு என்னன்னா, அங்கே போனாலும் பத்ராச்சல ராமதாசரை நான் மாணிக்க வாசகராகவே பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய தியாகங்கள், அவங்க குழந்தை வந்து கஞ்சிக்குள்ளே விழுந்துரும், அதுக்கப்புறம் ராமர் எப்படி அதை காப்பாற்றுறாரு, அந்த ராம நாமத்தோட மகிமை என்ன, அதை நாம் எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்போவுமே சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவரோட உபன்யாசமாக இருந்தது. ஸோ எனக்கு பாடல்கள் பெருசாக எனக்கு வந்து தெரியாட்டாலும், பட் அது அவங்க சொன்ன விதம், அவங்க எடுத்துக்கிட்ட அந்த டாப்பிக்கோடைய கொண்டு போன அந்த வேகம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ராமகிருஷ்ண பஜன சபா இதை வந்து நடத்துனாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா இவ்வளோ உத்வேகத்தோடு இது வரைக்கும் ஒரு நாள் நான் செஞ்சதில்லை. ஸோ நல்லபடியாக முடிச்சாச்சு. நம்ம அங்கே ஓட்டிட்டு திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டே 26
ஒட்டிடலாம். 26 போய் உட்காந்துக்கும். ஸோ 26 ஒட்டியாச்சு. இன்னும் 2 கட்டம் எடுத்தோன்னா இந்த கட்டம் வந்து ரொம்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you tomorrow. Bye.